வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் இன் 110cc செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு இதில் வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஒரு நல்ல மைலேஜ் இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கடுத்து உங்களுடைய டே டு டே ஃபேமிலி அண்ட் சிட்டி கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசென்ட் அண்ட் நல்ல ஒரு டார்கியான ஒரு பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு செக்மெண்ட்டில் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். பார்க்க முடிச்சு இந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட லிவோ 110. ஆமாங்க, நம்ம ஹோண்டா தரப்புல இருந்து நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜினோட ஒரு 110cc வெஹிக்கிள், அதுவும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைன்ல எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமா இந்த ஹோண்டா லிவோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்யூட்டர் டோன்லேயே அந்த ஒரு நேக்கட் ஸ்போர்ட்டி ஸ்டைலை இன்க்ளூட் பண்ணால் எதை மாதிரி இருக்குமோ அதை மாதிரி ஒரு டிசைன் தான். ரோடு அப்பியரன்ஸ்ன்றது கொஞ்சம் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஸ்டைலிங்ல பெட்டராகவே இருக்கு. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இல்லை. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு டீசென்ட் லெவலான ஃபீச்சருங்க இதில் உங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு அடுத்து அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.67 bhp ஆஃப் ஹார்ஸும் 9.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 60 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் செல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு பேலன்ஸ்டான பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டான மைலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி ஸ்டாண்டர்டா ட்ரம் பிரேக்கு நீங்கள் எதை எடுத்தாலும் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக லிங்க் பண்ணிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 113 kg, சீட் ஹைட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட பிரைசிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,05,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு சொல்லணும்னா இது அஃபோர்டபுள் ப்ரைஸிங்னு சொல்ல முடியாது. இதுதான் ஒரு மெயின் ரீசன் இந்த வெஹிக்கிளை 5th பிளேஸில் போட்டதுக்கு. ப்ரைஸிங் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லைட்லி ஹைக்கு. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸில் பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் நோ இதுவுமே இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள் தான். ட்ரை பண்ணலாம். பட் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம், அதை மட்டும் மனசில் வச்சுங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு அஃபோர்டபுள் வெஹிக்கிள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்றப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டி அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் டோன்லேயே அப்படியே கொஞ்சம் வெஹிக்கிள் சின்னதாக தான் இருக்கும். பட் ஒரு டீசெண்டான ஒரு டிசைன் ப்ரொஃபைல்னு வச்சிங்களேன். அதுக்கு அடுத்து ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளில் பெருசாக இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனலாக் யூனிட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஃபீச்சர் அண்ட் ஒரு சில விஷயங்கள் இதில் மைனஸ். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 4th பிளேஸ் பிடிச்சிருக்கு. பட் இது இருந்தாலும் இதில் ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த என்னோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.18 bhp ஆஃப் ஹவர்ஸும் 8.17 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான பவர்ன்றப்போ உங்களோட டே டு டே யூஸுக்கும் சிட்டி கம்யூட்டுக்கும் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 70 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினா நிச்சயமாக மைலேஜ் ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ரியலி மைலேஜ்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சிலே இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இல்லை. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு நார்மலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுவும் SPD மூலமாக தான் கம்பைன் பண்ணிக்காங்கன்றப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆவரேஜ் தான். அதுக்கடுத்து வண்டியோட டோட்டல் வெயிட் 112 kg, லைட் வெயிட், சீட் ஹைட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக்
பேசிக் மாடல் உங்களுக்கு 81,500லேருந்து ஸ்டார்டிங் ஆகி 88,600 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸிங்கே சொல்லலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி ப்ளஸ். ஆமாங்க, நம்ம திரும்பி டிவிஎஸோட ஒரு வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு இது வந்து நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஒரு அடுத்த அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிள். டிசைன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்களில் இந்த வெஹிக்கிளை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, எல்இடி கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில். அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் வந்து ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜிங் அது மாதிரி ஒரு சில டே டு டே கம்யூட்டுக்கு தேவைப்படுற விஷயங்களை உங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜின் மாதிரி விஷயங்கள்லாம் சிமிலரான இன்ஜின் தான். இதுலேயும் உங்களுக்கு வந்து 109.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் மல்டிபிளெட்ஸ் கிளட்ச் தான் பேர் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.8 bhp ஹவர்ஸும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 67 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ் விஷயத்துலையும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குன்றதுல டவுட் இல்லை. பவரும் அதான் இந்த ஒரு 110cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு எல்லா வெஹிக்கிளுமே அந்த ஒரு டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கு ஏற்ற ஒரு இன்ஜின் தான் இதில் இருக்கிறது. அந்த விஷயத்தில் உங்களுக்கு குறை கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ட்ரம்ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 115 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 89,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 96,000க்குள்ளேயே முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லும் ரியலி ஒரு இன்னும் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ஆப்ஷனாக தான் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளுமே. சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். அகேன் நம்ம டிவிஎஸோட ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110. ஆமாங்க, இந்த 110cc செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இந்த டிவிஎஸோட ரேடியான் 110. பட் இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதனால் இது செகண்ட் பிளேஸு. அது இல்லாமல் இந்த விஷயங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அது ஃபஸ்ட் பிளேஸ். அது என்னது பின்னாடி ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வெஹிக்கிள் பற்றி பார்ப்போம். இந்த வெஹிக்கிளை பற்றி சொன்னால் நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டான டிசைன் வந்து ரியலி எனக்கு ரொம்ப ஒரு நல்ல பிடிச்ச ஒரு டிசைனே சொல்லலாம். இந்த டிவிஎஸோட ரேடியான் 110 டிசைன், அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்டு அந்த ஒரு ஃப்ரண்ட் மெயின் ஹெட்லைட்டு உங்களுக்கு ஓவரால் டிசைன் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசினஸை மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் சீட்டிங்கும் உங்களுக்கு நல்ல லென்த்தியர் அண்ட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா சீட் ஹைட்டு ரொம்ப கம்மி. இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல. பட் இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்டான சீட் ஹைட் கெயின் பண்ண ஒரு மாடல் இந்த ஒரு டிவிஎஸ் ரேடியான். அதனால் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறீங்கன்றப்ப நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இல்லை, நீங்கள் பேசிக் மாடல் வரீங்கிறப்போ ஒரு ஃபுல்லி அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு டீசென்ட் லெவலான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ரொம்ப பெருசாலும் சொல்லும்படி இருக்காது. நீங்கள் டாப் மாடல் வரீங்கிறப்போ அதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஆவரேஜ் மைலேஜ், டைமுன்ற மாதிரி அந்த நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் காமிக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பட் அதுலேயும் கனெக்டிவிட்டி கிடையாது. பட் 110cc கனெக்டிவிட்டி தேவையான அதுக்கு இன்னும் அந்த ஒரு ஆவரேஜ் மைலேஜ் காமிக்குது, அந்த ஒரு டைம் காமிக்குது. அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்க நல்லா இருக்குது. அந்த ஒரு விஷயமே அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு எனஃபான ஒரு விஷயம் தான். சரி ஓகே, அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயுமே உங்களுக்கு சேம் ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளெட்ஸ் கிளட்ச் தான். இந்த பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.8 bhp ஹவர்ஸும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு 64.5 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான டிங்ஸைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 50 to 60 kmpl 60 to 70 kmpl கூட தரதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. மைலேஜ் நல்லாயிருக்கும். இந்த 3 வெஹிக்கிளுமே இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் கொடுக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ப்ராப்ளம் இல்லை. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு 113 kg தான் வருதுன்றப்ப ஹேண்டிலிங்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 93,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு
ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான் சொல்லுவேன். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே ஒரு லீனியர் டோன் தான். பட் பார்க்க ஓரளவுக்கு அந்த ஒரு ஹேண்ட் கார்ட்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரோட் அப்பியரன்ஸ்ன்றத ஓரளவுக்கு நல்லாவே வச்சிருக்கு. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இல்லை. ஒரு டிசைன் ஒரு நல்ல டோன்லேயே இருக்குது. அதுக்கடுத்து ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மெயின் எடிட்ரி அது மாதிரி இல்லைனாலும் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் ஓரளவு ஹாலஜன் லைட்டுன்றப்ப லைட்டிங் விஷயத்தில் ஒரு ஆவரேஜ் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் செமி டிஜிட்டலாக இருந்தாலுமே இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் கொடுக்காத அந்த ஒரு கீர் இண்டிகேஷன், அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு கீர் இண்டிகேஷன்லேயே அந்த ஒரு கீர் இண்டிகேட்டர் இப்போ நீங்கள் கீர் ஷிஃப்ட் பண்ணுங்க, இப்போ டவுன் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு கீர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இதுலேயும் உங்களுக்கு அந்த ஒரு டைம் அதை மாதிரி ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்குதுன்றப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இதுவும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இதோடைய அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஆமாங்க, சஸ்பென்ஷன் செட்டப் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான சஸ்பென்ஷன் செட்டப் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்கனாமிக்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுன்றதுல டவுட்டே கிடையாது உங்களுக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இன்ஜினோட ஸ்பெக் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 115.45cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. நல்லா கேளுங்க, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. இது வரைக்கும் பார்த்த எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் மற்ற எல்லாருமே 4 ஸ்பீட் கியர் பாக்ஸு. பட் பஜாஜ் பிளாட்டினா 110 மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆஃபர் பண்ணுற ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.48 bhp ஹவர்ஸும் 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பவர் பொறுத்த அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது. இந்த செக்மெண்ட்டில் மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோடைய டார்க்னஸ்ன்றது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h. வண்டியில் மைலேஜ் பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 70 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி ஒரு சாலிடான மைலேஜ் ஃபிகர் இவங்க கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பெட்டரான ஒரு மைலேஜை இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். பவரும் நல்லா இருக்குது, மைலேஜும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குன்றப்ப ஓரளவு நல்ல ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் போகிறது அளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஆமாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து இதில் டிஸ்க் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டிஸ்க் ஆப்ஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் கொடுக்குறாங்கன்றப்ப சேஃப்டி வேறு லெவலில். இந்த செக்மெண்ட்டில் டிஸ்க்கு கொடுக்குறதே பெரிய விஷயம், இல்லை அவங்க சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் கொடுக்குறாங்கன்றப்ப ரிலீஸ் பிரேக்கிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸ்னே சொல்லலாம். இந்த ஒரு வெஹிக்கிளை நீங்கள் நார்மல் வேரியன்ட் வரீங்கிறப்ப சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் உங்களுக்கு 89,500 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸிங். சரி, ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye. See you. See you later.